Malachi 4, he's a prophet and restores the original faith of the fathers. At the end time, when the tribulation period comes, here's the little thing, we're going to reverse back a minute, where the 3.5 years are Daniel's 70 weeks, the last half of Daniel's 70 weeks, which is 3.5 years. இப்பொழுது மல்கியா 4ஆம் அதிகாரத்தை சற்று நோக்குவோம். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்து பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு திரும்ப கொண்டு வருவான். கடைசி காலத்தில் உபத்திரவ காலம் தொடங்கும் போது இப்பொழுது அந்த 3.5 வருடங்கள் எங்குள்ளது என்பதை நாம் ஒரு நிமிடம் திருப்பி காண்போம். 3.5 வருட காலம் அல்லது தானியேலின் 70 வாரங்கள், தானியேல் முடிந்த 70 வாரங்களின் பிற்பகுதி 3.5 வருடங்கள். How many remembers that from the church ages? The 70 weeks determined. Look how perfect it was. Said Messiah will come, and he'll be cut off for sacrifice in the midst of the week. The obligation will cease. Then there is still 3.5 years waited for the Messiah doctrine to the Jews. சபையின் காலங்களில் இருந்து எத்தனை பேருக்கு இது ஞாபகம் உள்ளது? பாருங்கள், 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. எவ்வளவு அழகாக பொருந்துகிறது என்று பாருங்கள். மேசியா வந்து அப்பொழுது சங்கரிக்கப்படுவார். அவர் வாரத்தின் பாதியில் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஆகவே யூதர்களுக்காக மேசியாவின் போதகத்திற்காக இன்னும் 3.5 வருடங்கள் அங்கே இருக்கின்றன. And God does not deal with the Jew and the Gentile at the same time. He deals with Israel as a nation, Gentile as an individual. தேவன் ஒரே சமயத்தில் யூதர்களிடத்திலும் புறஜாதிகளிடத்திலும் ஈடுபடுவதில்லை. அவர் இஸ்ரவேலரை ஒரு நாடாக நடத்துகிறார். ஆனால் புறஜாதியாரிடத்திலோ தனிப்பட்ட நபராக ஈடுபடுகிறார். He's never taken the Gentiles for his bride. He's taken a people out of the Gentiles. Hey? Now he deals with Israel as a nation. And now there she sits right there now as a nation. அவர் புறஜாதியார் அனைவரையும் மனவாட்டியாக எடுத்துக் கொள்வதில்லை. புறஜாதியார் மத்தியிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை அவர் மனவாட்டியாக எடுத்துக் கொள்கிறார். பாருங்கள், இப்பொழுது இஸ்ரவேலரை ஒரு நாடாக வழிநடத்திக் கொண்டு வருகிறார். அவள் இப்பொழுது ஒரு நாடாக ஆகிவிட்டாள். I got a letter from Paul today, Paul Boyd, and he was telling me, he said, Brother Branham, how true it is. These Jews still have a funny feeling towards the Gentiles, no matter what's happened. Sure they will. Sure they got to. பால் பாய்ட் அவர்கள் எனக்கு இன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, இது எவ்வளவு உண்மையாய் உள்ளது. அதாவது என்ன நேரிட்ட போதிலும் யூதர்களுக்கு இன்னமும் புறஜாதியாரிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி காணப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நிச்சயமாக அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டியதாயிற்று. When Martin Luther made the proclamation that all Jews ought to be run off and their buildings burnt down because they were Antichrist. See? Martin Luther made that statement himself in his writing. மார்ட்டின் லூத்தர் யூதர்கள் அந்தி கிறிஸ்து என்றும் அவர்கள் எல்லோரும் விரட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் வீடுகள் எரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிக்கை விடுத்தது தெரியுமா? பாருங்கள், லூத்தர் தானே அதை தம்முடைய எழுத்து மூலம் அறிவித்தார். Now Hitler just fulfilled what Martin Luther said. Why did Martin Luther say that? Because he was a reformer, not a prophet. மார்ட்டின் லூத்தர் கூறியதை ஹிட்லர் நிறைவேற்றினார். மார்ட்டின் லூத்தர் ஏன் இவ்வாறு கூறினார்? ஏனெனில் அவர் ஒரு சீர்திருத்தக்காரர், ஒரு தீர்க்கதரிசி அல்ல. God, that prophet blessed Israel. He said, whosoever blesses you will be blessed, who curses you will be cursed. How can one prophet stand and deny what the other prophet said? You can't do it. It's got to be in harmony. தேவன் என் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஆசீர்வதித்தான் என்றார். அவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்றார். ஒரு தீர்க்கதரிசி கூறியுள்ளதை எப்படி மற்றொரு தீர்க்கதரிசி மறுக்க முடியும்? அவன் அதை மறுக்கவே முடியாது. அவை ஒன்றுக்கொன்று இசைந்திருக்க வேண்டும். பாருங்கள். But that's the reason they see Germany is supposed to be a Christian nation. And the way they treated Israel, they still got a stick on their shoulder and you can't blame them. அந்த காரணத்தினால் தான் அவர்கள், பாருங்கள், ஜெர்மானிய தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாக கருதப்படுகிறது. ஆனால் அவர்கள் யூதர்களுக்கு இழைத்த தீங்கிற்கு பிரதிபலன் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவர்களை குறை கூற முடியாது. But just remember, the Jews sitting here, don't you worry, the day's coming. God can never forget them. They were blinded for our sake. சற்று ஞாபகம் கொள்ளுங்கள், இக்கூட்டத்தில் யூதர்கள் யாரேனும் இருப்பார்களாயின் நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் அவர்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது. அவர்கள் நமது நிமித்தமாக குருடாக்கப்பட்டனர். You know, he said to the prophet, cried out and said, will you forget Israel? He said, take that measure and stick it high as the sky. How deep is the sea? I said, I couldn't measure. He said, never can I forget Israel.
That's his people, his servants. அவர் இதை தீர்க்கதரிசியிடம் கூறினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தீர்க்கதரிசி ஒருவன், நீர் இஸ்ரவேலை மறப்பீரோ என்று கதறினான். அப்பொழுது அவர் அவரிடத்தில், உன் அளவுகோலை எடுத்து வானம் எவ்வளவு உயரம் என்றும் சமுத்திரம் எவ்வளவு ஆழமாயிருக்கிறது என்றும் அளந்து சொல் என்றார். அவனோ அவைகளை அளக்க முடியாது என்றான். அவ்வாறே நானும் இஸ்ரவேலை மறக்க முடியாது என்று பதிலளித்தார். ஆம், அது அவருடைய ஜனங்கள், அவருடைய ஊழியக்காரர்கள். And the Gentile is only a few taken out of there for his bride. Exactly right. That's the bride. ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே புறஜாதியாரிலிருந்து அவருடைய மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளனர். அது முற்றிலும் சரி, அது மனவாட்டியாகும். Now, the 70 weeks was determined perfectly, as Daniel said, that Messiah would come and would be cut off in the midst of the week. And Jesus prophesied 3.5 years. இப்பொழுது இந்த 70 வாரங்கள் பரிபூர்ணமாய் நியமிக்கப்பட்டுள்ளன. தானியேல் கூறிய வண்ணம் மேசியா வந்து வாரத்தின் பாதியில் சங்கரிக்கப்படுவார். இயேசு 3.5 வருட காலமாக தீர்க்கதரிசனம் உரைத்தார். Now, in the middle of this 3.5 years of Daniel, in the middle of it is cut off, and now the last part is the tribulation period, where the Gentile church is, all this is great, now don't miss, the bride goes in with the groom, then after the millennium walks out upon the ashes of the wicked. இப்பொழுது தானியேலின் இந்த வாரத்தின் பாதியில் தான் மேசியா சங்கரிக்கப்பட்டார். இந்த வாரத்தின் பிற்பகுதிதான் உபத்திரவ காலம். அப்பொழுது மணவாட்டி சபை, ஓ, இது மிகவும் மகத்தானது. இப்பொழுது இது தவறவிட வேண்டாம். மணவாட்டி மணவாளனோடு செல்கிறாள். அதன் பின்னர் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள். Well, we just got it in mind. Let's just show you what it says. What the Bible says. And we can't deny this being the Word of God. If we do, then we're infidels. We got to believe. You say, I don't understand it, neither do I. But I'm looking for Him to reveal it. Amen. நாம் இப்பொழுது இதை மனதில் கொண்டிருக்கும் நேரத்தில் நான் ஒன்றை இங்கே உங்களுக்கு காண்பிக்கட்டும். அது என்ன கூறுகிறது என்றும் வேதம் என்ன கூறுகிறது என்றும் நான் உங்களுக்கு சற்று காண்பிக்கட்டும். இது தேவனுடைய வார்த்தை அல்ல என்று நாம் மறுதலிக்க முடியாது. நாம் அதை மறுதலித்தால் அப்பொழுது நாம் அவிசுவாசிகளாக இருக்கிறோம். பாருங்கள், அதை நாம் விசுவாசித்தே ஆக வேண்டும். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் கூறலாம். எனக்கும் அது புரியவில்லை. ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தும்படியாய் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். For behold, a day cometh that shall burn as an oven, and all the proud, like the Americans and so forth, yea, all that do wickedly shall be stubble for to burn. And the day that cometh that shall burn them up, saith the Lord of hosts, it shall leave them neither root or branch. பாருங்கள், இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அமெரிக்கர்களை போன்றவர் யாவரும், ஆம், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அவர்கள் எரிந்துவிடப் போகிறார்கள். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். I got eternal hell in there then. See, it's the last days when these things are being revealed. There's no place in the Bible that says hell's eternal. To be in an eternal hell, you'd have to have eternal life to stay there. There's only one form of eternal life, and that's what we're struggling for. அப்படியானால் நித்தியமான நரகம் எங்கிருக்கிறது? பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் இவை யாவும் வெளிப்படுகின்றன. பாருங்கள், நரகம் நித்தியமானது என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. நரகத்தில் நித்தியமாக வாசம் செய்ய வேண்டுமானால் அதற்கு நித்திய ஜீவன் அவசியமாக இருக்குமே. ஒரே வகை நித்திய ஜீவன் தான் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். Everything had a beginning, has an end. Hell was created for the devil and his angels and will be consumed and done away with. Right? See, but when this takes place, it neither leaves them root or branch. தொடக்கம் உண்டாயிருக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நரகம் எனப்படுவது பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகையால் அது எரிந்து சாம்பலாகிவிடும். அது உண்மை. பாருங்கள், ஆனால் அது நிகழும் போது அது வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். But unto them that fear my name shall the Son of Righteousness rise with healing in his wings. He shall go forth as grown up as calves of the stall. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். And ye shall tread down the wicked
For they shall be ashes under the soles of your feet in that day that I will do this, saith the Lord of hosts. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Where's the wicked going to be? After the tribulation, ashes. உபத்திரவ காலத்திற்கு பின்பு துன்மார்க்கர் எங்க இருப்பார்கள்? சாம்பலாய் போவார்கள். Remember the laws of Moses, which I commanded him in heart for all Israel with the statutes and judgments. ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லோருக்காகவும் என் தாசராகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளையும் நியாயங்களையும் நினையுங்கள். Behold, I will send to you Elijah the prophet before the coming of that great and dreadful day of the Lord. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். Amen. Here's the Old Testament closing out like that, and here's the New Testament closing out with the very same thing. I go to keep it away. Then, look, I will send to you Elijah the prophet before that day comes. ஆமென். பழைய ஏற்பாடு இதை குறிவிட்டு முடிவெறுகிறது. புதிய ஏற்பாடு அது போன்றே முடிவெறுகிறது. அங்கனமாயின் இதை நீங்கள் எப்படி தள்ளிவிட முடியும்? அவித முடியாது. பாருங்கள், அந்த நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். And he shall turn the hearts of the fathers to the children and the hearts of the children to the fathers, lest I come and smite the earth with a curse. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். There you are. That's the word of the Lord. He promised it. It must come. And now, if you notice how this happens, it's beautiful. How God does it. அங்குதான் காரியம். அது கர்த்தருடைய வார்த்தையாகும். அவர் அனுப்புவதாக வாக்களித்துள்ளார். அது வந்தாக வேண்டும். அது இப்பொழுது எவ்விதம் சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். தேவன் அதை எப்படி செய்கிறார் என்பது காண்பதற்கு அழகாய் உள்ளது. The bride goes forth and with the groom, and then after that the wicked is burned with unquenchable fire, and after the world has been purified, reproduces itself. Everything has to do that. Has to go through a state of purification. முதலாவதாக மணவாட்டியோ மணவாளனோடு செல்கிறாள். அதன் பின்னர் துன்மார்க்கர் அவியாத அக்கினியில் எரிந்து போவார்கள். உலகம் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் அது மறுபடியும் உண்டாகிறது. அனைத்தும் அப்பொழுது சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு காரியமும் ஒரு சுத்திகரிப்பு நிலையினூடாக செல்ல வேண்டும். Volcanic will break forth in that great last time, and the world will burst and belch and go forth, and all these cesspools of sin and all that's up on the earth will be molded into nothing. It'll burn with such a fervent heat that'll be like that bleach that sends the color of the ink back into its original creation. மகத்தான அந்த கடைசி தருணத்தில் எரிமலைகள் குழம்பை கக்கும். உலகமே பிளந்து போகும். பாவம் என்னும் சாக்கடை குழியும் பூமியின் மேல் காணப்படும் யாவும் ஒன்றுமில்லாமல் உருகி போகும். ஒரு துளி மைய நிறம் வெண்மையாக்கும் திரவத்தில் விழும்போது எவ்வாறு மறைந்து மூல நிலைக்கு திரும்புகிறதோ அவ்வாறே அது அப்பேற்பட்ட கடுமையான தீயினால் எரிந்து போகும். So will the fire from God's piece of hot that will turn every filthy thing back to its condition again when Satan and all sin is burned up and everything, and then she'll come forth as beautiful as she was in the Garden of Eden. Right? Oh, that great hour laying just ahead of us. தேவனிடத்திலிருந்து வரும் அக்கினி மிகவும் உக்கிரமாய் இருக்க அசுத்தமாய் இருக்கும் எல்லா பொருட்களும் எரிந்து போய் அதன் மூல நிலைக்கு திரும்பும். அப்பொழுது சாத்தானும் பாவத்துடன் கூட எரிந்து போவான். அப்பொழுது உலகம் புதுப்பிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தின் அழகை போன்று விளங்கும். சரி, அந்த மகத்தான நேரம் நமக்கு முன்னால் காத்துக் கொண்டிருக்கிறது. During the tribulation period, here's what I want you to notice. Now, a little thing I dropped in here. During this tribulation period, after the bride has been called out and the church goes through the tribulation period, the 144,000 is called by the two witnesses of Revelation 11. உபத்திரவ காலத்தில் இப்பொழுது நான் இங்கே கூறப்போவதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மணவாட்டி எடுக்கப்பட்ட பின்பு சபையானது உபத்திரவ காலத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் சமயத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 11 கூறப்பட்ட 2 சாட்சிகள் 1,44,000 பேரை அழைப்பார்கள். They prophesy 1,203 score days, clothed in sackcloth. இப்பொழுது கவனியுங்கள், இவ்விரண்டு சாட்சிகளும் ரெட்டுடுத்தி 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். Now we know this Roman calendar we got 28 days and sometimes 30 and 31, but actual the calendar reads this 30 days to every month. Right. ரோமரால் உண்டாக்கப்பட்ட கால அட்டவணையில் 28
நாட்கள் மாறி மாறி வருகின்றன. ஆனால் உண்மையான கால அட்டவணையில் ஒவ்வொரு மாதத்திற்கும் 30 நாட்கள் மட்டுமே உண்டு. சரி. And take 1,203 score days and put 30 to it and see what you got. 3.5 years exactly on the dot. That's the time, that's allotted time for the Messiah message to be preached to Israel like it was back there. 1260 நாட்களை 30 வகுத்தால் சரியாக 3.5 வருடம் கிடைக்கின்றது. என்ன கிடைத்தது என்று பார்த்தீர்களா? மேசியாவின் செய்தி இஸ்ரவேலுக்கு பிரசங்கிக்கப்பட அளிக்கப்பட்ட சமயம் அதுதான், முன்பு இருந்ததைப் போலவே. When he returns back and makes himself known in the symbol that when he comes, அவர் வந்து தம்மை ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தும் போது நிகழும் காரியம். When Joseph was taken down into the country and was rejected by his brother because he was a spiritual man. யோசேப்பு ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்னும் காரணத்தால் தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு வேறு தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். He could see visions and interpret dreams. And when he did, he was taken down into the country and was sold for almost 30 pieces of silver. He portrayed Christ exactly because it was Christ's spirit in him. அவனால் தரிசனம் கண்டு சொப்பனத்தின் அர்த்தத்தை வியாக்கியானிக்க முடிந்தது. அவன் அவ்வாறு செய்தபடியால் ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு வேறு தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள் வாசம் செய்ததால் அவன் கிறிஸ்துவுக்கு சரியான முன்னடையாளமாயிருந்தான். Notice what happened then. And notice that when he did this, he was put in a prison. And one man was saved and the other lost. Exactly Jesus when he was in prison on the cross. One thief was saved and the other was lost. Exactly. அதன் பின்னர் என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். அவன் சிறையில் இடப்பட்டான். அங்கு ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், மற்றவன் கைவிடப்பட்டான். அவ்வாறே இயேசுவும் சிலுவையாகிய சிறையில் இருந்தபோது சரியாக ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான், மற்றவன் கைவிடப்பட்டான். சரியாக. Thrown into the grave, supposed to be dead, and was stuck up and ascended to the right hand of Pharaoh, that nobody could see Pharaoh without seeing Joseph first. Jesus sat at the right hand of God, and no man can come to the Father except for the Son. யோசேப்பு மரித்தவனை போல குழியிலே வீசப்பட்டு பின்னர் தூக்கி எடுக்கப்பட்டு பார்வோனின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தான். எவரும் யோசேப்பை முதலில் காணாமல் பார்வோனை காண முடியாது. அவ்வாறே இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். குமாரனின் மூலமே என்று எந்த மனிதனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. சரி. I noticed every time Joseph left, when Joseph rose up from that right hand of that throne, watch, glory. There sat Joseph at the right hand of Pharaoh. And when Joseph raised up to leave that throne, the trumpet sounded. Bow the knee, everybody. Joseph is coming. யோசேப்பு சிங்காசனத்தில் வலதுபுறத்தை விட்டு எழுந்த ஒவ்வொரு முறையும் கவனியுங்கள். மகிமை. யோசேப்பு பார்வோனின் வலது பாரசத்தில் வீற்றிருந்தான். அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்தபோது யோசேப்பு வருகிறார், எல்லோரும் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று எக்காலம் முழங்கினது. That lamb leaves the throne yonder on his days of ministerial work. When he leaves the throne up there and takes that book of redemption and walks forth, every knee will bow. There he is. ஆட்டுக்குட்டி யாவரும் மத்தியஸ்த ஊழியத்தை முடித்து சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு மீட்பின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அதோ அவர் அங்கே இருக்கிறார். Notice, and when Joseph rejected by his brother, he was given a Gentile wife. Potiphar give him, or Pharaoh give him a Gentile wife, and he bore Gentile children, half Gentile and Jew. கவனியுங்கள். தன்னுடைய சகோதரரால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பிற்கு புறஜாதி மனைவி அளிக்கப்பட்டாள். போத்திபிரா அவனுக்கு அளிக்கப்பட்டாள். அல்லது பார்வோன் அவனுக்கு புறஜாதி மனைவியை அளித்தான். யோசேப்பு பாதி புறஜாதியும் பாதி யூதனுமாகிய 2 புறஜாதி பிள்ளைகளை பெற்றான். They give a great symbol when Jacob was blessing him. Ephraim on one side and Manasseh on the other. He crossed his hands and give the younger child a blessing. அவர்கள் ஒரு பெரிய அடையாளத்தை அளிக்கின்றனர். யோசேப்பின் குமாரராகிய எப்ராயிம் மனேசே இவர்கள் யாக்கோபினிடத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவன் கைகளை குறுக்கிட்டு இளையவனுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தான். And the 2 kids was added unto the 12 tribes, which is only 10 at that time, and he blessed them in Jacob himself. And Joseph, his prophet's son, standing there, said, Father, you have done wrong. Said, you put your right hand blessing on the young child, where it ought to went on the old. And he said, I know my hands is crossed, but God has crossed them. இவ்விருவரும் 12 கோத்திரத்தில் சேர்க்கப்பட்டனர். ஏனெனில் அப்பொழுது 10 கோத்திரங்கள் மட்டுமே இருந்தன.
யாக்கோப்பு தன்னிலே அவர்களை ஆசீர்வதித்தான். யோசேப்போ அங்கு நின்று கொண்டு, தகப்பனே, நீர் தவறு செய்து விட்டீர். உமது வலதுகால ஆசீர்வாதத்தை மூத்தவனுக்கு அளிப்பதற்கு பதிலாக இளையவனுக்கு அளித்து விட்டீர் என்று கூறினான். அதற்கு யோசேப்போ, என் கைகள் குறிக்கிடப்பட்டதை நான் அறிவேன், ஆனால் தேவன் அவர்களை குறிக்கிட பண்ணினார் என்று கூறினான். Why? Israel, having the rights to be a bride, rejected and sold her birthrights, and went from the old son, Israel, to the new Gentile, and the blessings went from there through the cross. ஏன் இஸ்ரவேலர் மனவாட்டியாக உரிமையை பெற்றிருந்த போது அதை அவர்கள் நிராகரித்து தங்கள் சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டனர். ஆசீர்வாதம் மூத்தவனான இஸ்ரவேலை விட்டு சிலுவையின் மூலம் இளையவனான புறஜாதிக்கு வந்தது. But notice, after that, see, through that, when all he took his bride, but when them boys came down to buy food, oh, it's such a beautiful picture. I'm off on the seal, but I just got to say it, because you'll get the picture better, I believe. ஆனால் அதற்கு பின் பாருங்கள், அவன் மனவாட்டியை பெற்றுக்கொண்ட பின்பு நடந்தது என்ன என்று கவனியுங்கள். பாருங்கள், யோசேப்பின் சகோதரர் தானியம் வாங்க அவனிடத்தில் வந்தபோது, இது மிகவும் ஒரு அழகான காட்சியாய் உள்ளது. முத்திரைகளை விட்டு சிறிது விலகுகிறேன். நீங்கள் இந்த காட்சியை மிக நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புவதால் நான் அதை குறித்து உங்களிடம் கூறியே ஆக வேண்டும். பாருங்கள். Now when he come down to buy food, you know Joseph recognized him right away. And Joseph was the son of prosperity. No matter where he went, it always prospered. கவனியுங்கள். இப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தானியம் வாங்க அவரிடத்தில் வந்தபோது யோசேப்பு அவர்களை உடனே கண்டுகொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யோசேப்பு செழிப்பின் குமாரனாய் இருந்தான். அவன் எங்கு சென்றாலும் அங்கு செழிப்பு உண்டானது. You wait till he comes to the earth again. Wait till our Joseph comes. The desert shall blossom as a rose, and the sunrise rises with healing in his wings. All that cactus around Arizona will unfold into a beautiful tree. It'll be beautiful. அவர் மீண்டும் பூமிக்கு வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். நம்முடைய யோசேப்பு வரும் வரை காத்திருங்கள். பாருங்கள், அப்பொழுது வனாந்திரம் ரோஜாக்களை போன்று செழிப்படையும். நீதியின் சூரியன் தம் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் கொண்டவராய் உதிப்பார். என்னே, அரிசோனாவில் காணப்படும் முச்செடிகளும் அழகான மரங்களாக மாறும். அது ஒரு அழகான காட்சியாய் இருக்கும். Notice, here he comes forth and he plays a little trick on him there. And he stands and he says, "Is my father still living?" See, you won't know if that boy's father was living. He said, "Yes." You know that was his brother. கவனியுங்கள், யோசேப்பு அங்கு வந்து அவர்களிடத்தில் ஒரு சிறு தந்திரத்தை கையாண்டு, உங்கள் தகப்பனார் இன்னமும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான். பாருங்கள், அவன் தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரா என்று அறிய அவன் விரும்பினான். அவர்களோ ஆம் என்றனர். அவர்கள் அவனுடைய சகோதரர் என்று யோசேப்பு அறிந்து கொண்டான். But did you notice when he got ready to reveal himself to his brother, and he found little Benjamin, which had been born since he had been gone, and that represents these Jews. There's 144,000 scattered right there now. Since he's been gone. ஆனால் அவன் தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்த எப்பொழுது ஆயத்தமானான் என்று நீங்கள் கவனித்தீர்களா? யோசேப்பு சிறிய பென்யமீனை கண்டான். யோசேப்பு புறஜாதியாரிடத்தில் விற்கப்பட்ட பிறகு இந்த பென்யமீன் பிறந்தான். இயேசு சென்ற பிறகு 1,44,000 பேர் ஒன்று கூடுவதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. And when he returned, he said, he looked at Benjamin, his heart was about to break. And remember, they didn't know he could speak Hebrew. He was taking an interpreter. He acted like he's an Egyptian. அவன் திரும்ப வந்த பொழுது அவன் பென்யமீனை கண்டபோது அவன் இருதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. நினைவில் கொள்ளுங்கள், யோசேப்புக்கு எபிரேய மொழி தெரியும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். அவன் ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துக் கொண்டு எகிப்தியரை போல பாவனை செய்தான். பாருங்கள். And then when it was made known, he wanted to make himself known. He kept looking at little Benjamin. And remember, he dismissed his wife. She was in the palace. When he made himself known to his brethren. யோசேப்பு அவன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்பின போது அவன் சிறிய பென்யமீனையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் மனைவியையோ அனுப்பிவிட்டான் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவன் தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவள் மாளிகையில் இருந்தாள். And the Gentile bride, the wife, after Jesus being rejected by his own people, he has taken a Gentile bride and will take her from here to the palace, to his father's house, in glory for the wedding supper, and will slip back down to make himself known to his brethren. 144,000.
இயேசுவும் தம் சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு புறஜாதி மணவாட்டியை மனைவியை தெரிந்து கொண்டார். அவர் அவளை இங்கிருந்து கல்யாண விருந்துக்காக மகிமையில் தம் பிதாவின் மாளிகைக்கு கூட்டிச் சென்று திரும்பவும் வந்து தன் சகோதரராகிய 1,44,000 பேருக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அந்த நேரம் there he stands. And remember, look at the symbol perfectly. And when he come back to where this was, he looked down to them and he said, begin to look. And they began to talk. They said, now, Reuben, you know that we're in for it now. See? அவர் இங்கே இருக்கிறார், நினைவிருக்கட்டும். அந்த பரிபூர்ண அடையாளத்தை நோக்கி பாருங்கள். இவ்விதமாக யோசேப்பு திரும்பி வந்து தன் சகோதரரை நோக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். அவர்கள், இப்பொழுது ரூபன், நமக்கு வேண்டியதாயிருக்கிறது பாருங்கள். Because you know what we done? We got this boy and this fixed. We oughtn't to have sold our brother. That was her brother sending them that mighty prince, and they didn't know it. That's the reason Israel can't understand him today. And there's the hour yet to know it. ஏனென்றால் நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் அந்த இளைஞரை அவ்விதம் நடத்தினோம். நாம் நம் சகோதரனை விற்று போட்டிருக்க கூடாது என்று கூறினர். அவர்கள் சகோதரனாகிய யோசேப்பு அங்கு வல்லமை மிக்க அரசகுமாரனாக நின்று கொண்டிருந்த போது அவன் சகோதரர் அவனை அறிந்து கொள்ளவில்லை. அந்த காரணத்தினால் தான் இஸ்ரவேலரால் அவரை இன்றைக்கும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரை அறிந்து கொள்ள வேண்டிய சமயம் இன்னும் வரவில்லை. They thought he couldn't understand Hebrew, but he's listening right at it. They said, now we're in for it. And Joseph, when he looked at him, he couldn't stand it no longer. I remember his wife and children was in the palace at the time. The saints going out of the prison. அப்பொழுது யோசேப்பிற்கு எபிரேய மொழி புரியாது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் அவனோ அவர்கள் பேச்சை சரியாக கவனித்துக் கொண்டிருந்தான். நமக்கு இது வேண்டியதாக உள்ளது என்று அவர்கள் கூறினர். யோசேப்போ அவர்களை நோக்கின போது அவனால் அடக்கிக் கொள்ள முடியாதிருந்தது. இப்பொழுது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்நேரத்தில் அரண்மனையில் இருந்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதுபோலவே பரிசுத்தவான்கள் அவருடைய பிரசனத்தில் இருந்து சென்று விட்டிருப்பர். And he said, I'm Joseph, your brother. And he ran over and grabbed the Benjamin and fell on his neck and began to cry. And he made himself known. யோசேப்போ, நான் தான் யோசேப்பு, உங்கள் சகோதரன் என்று கூறினான். அவன் பென்யமீனின் கழுத்தில் விழுந்து கதறி அழத் துவங்கினான். பாருங்கள், அவன் தன்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தினான். And then they said, now we know we got it coming. Well, we sold him. We was the one who sold him off. We was the one who tried to kill him. Now we know he'll kill us. He said, no, don't be angry with yourself. You only done it to preserve life. That's why God sent me down here. அப்பொழுது அவன் சகோதரர், இப்பொழுது நாம் அவனை விற்று போட்டதால் நமக்கு இது உண்டாகிறது என்பதை நாம் அறிவோம். நாம் அவனை விற்று போட்டோம், நாம் அவனை கொல்ல முயன்றோம். ஆனால் அவனோ இப்பொழுது நம்மை கொல்லுவான் என்பதை நாம் அறிந்துள்ளோம் என்றனர். ஆனால் யோசேப்பு, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், உங்கள் ஜீவனை காப்பதற்கென தேவனை முன்கூட்டி அனுப்பினார் என்றான். And when he makes himself known, the Bible says as we come to it, when he makes himself known to 144,000 there, the little Benjamin of the day, and the remnant of those Jews left there, when he makes himself known, they'll say, where did you get those scars? What are they doing in your hand? He said, oh, I got them in the house of my friend. நாம் கண்ட விதமாக வேதம் கூறுகின்றபடி அவர் தம்மை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது இயேசு 1,44,000 பேரான இன்றுள்ள சிறிய பென்யமீனுக்கு அங்கு விடப்பட்ட மீதியான யூதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது அவர்கள், உம் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர், ஏன் அவைகள் உங்கள் கரங்களில் உள்ளது என்று கேட்பார்கள். அப்பொழுது அவரோ, ஓ, இவை என் சிநேகிதரின் வீட்டில் உண்டானவை என்பார். Oh, then they'll realize that they have killed the Messiah. But what will he say? The same as Joseph did it? You did it to serve life, don't to save life. Don't be angry with yourself. பாருங்கள், அப்பொழுது அவர்கள் மேசியாவை தாங்கள் கொன்றதை உணர்வார்கள். ஆனால் அவர் என்ன கூறுவார்? யோசேப்பு கூறியதை போன்றே கூறுவார். ஊழியம் செய்யவே இதை செய்தீர்கள், அல்ல ஜீவனை ரட்சிக்கவே இதை செய்தீர்கள், உங்களுக்குள்ளே வேதனை அடைய வேண்டாம் என்பார். Because if the Gentiles would not have been brought in if the Jews hadn't done that blindfolded trick. So he saved the life of the church for the things that they've done. So there you are. That's the reason that they can't understand this. It isn't the hour. ஏனென்றால் யூதர்கள் குருடாக்கப்படாமல் இருந்தால் புறஜாதிகள் காரியாட்சிக்குள் பிரவேசித்திருக்க இயலாது. ஆகவே அவர்களது கிரியைகளின் மூலம் அவர் சபையின் ஜீவனை காத்தார். அங்குதான் காரியம். அதன் காரணத்தினாலேயே இன்று அவர்கள் இதை அறிந்து கொள்ள முடியாது. அதற்கேற்ற தருணம் இன்னும் வரவில்லை. No more we can understand these things until time comes for it to be understood.